ஹே காய்ஸ், எனக்கு வணக்கம். நான் உங்க ஜோசப் விஜய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஃப் பேரமவுண்ட் பைஸ் வார்னர் ப்ரோஸ். பேரமவுண்ட் வந்து வார்னர் ப்ரோஸ் வாங்கிட்டாங்கன்னா என்னென்ன நடக்கும், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அண்ட் இது பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோ லைட்டாக டச் பண்ணுவோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களை வந்து சேரும். ஸோ இது டிலே பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஹாலிவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வார்னர் ப்ரோஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டான் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அஃபிஷியலாக வந்து வந்துட்டு இருந்தது. இது நடுவில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி பேரமௌண்ட் வந்து இருக்கோ பையா, நான் இருக்கேன், நானும் வந்து வாங்குறேன், நீ கொடுத்த அமௌண்ட் நான் அதிகமாக கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி ஒன்று மாசாக கொடுத்தான். அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வார்னர் ப்ரோஸ்க்கு டீல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 18 months பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகும். பேரமௌண்ட் உள்ள வந்து நான் $102 billion வந்து நான் கொடுத்து வார்னர் ப்ரோஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேரமௌண்ட் வந்து $102 billion கேஷாக தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டில் வந்து பேசப்பட்டது. அண்டு ஆப்வியஸ்லி வார்னர் ப்ரோஸ்ன்றது மிகப்பெரிய ஒரு கம்பெனி, ஒரு ஸ்டுடியோ. ஸோ அதை வந்து வாங்குறதுக்கு இவ்வளோ போட்டி போட்டு வராங்க அப்படின்ற போது இது ஆச்சரியப்பட விஷயம் கிடையாது. பட் பேரமௌண்ட் உள்ளே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேரமௌண்ட் சரி ஓகே வரமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அந்த டைமில் பேரமௌண்ட் என்ட்ரி கொடுத்து இவ்வளோ அமௌண்ட் நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இது நடுவில் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கேன்சல் பண்ண முடியுமா அவன் போட்ட டீல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அதில் இருக்குது. பேரமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $102 billion கொடுக்குறான் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் அதை விட அதிகமாக கொடுத்தாகணும். ஸோ இன்கேஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இல்லை அவ்வளோலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்தாங்க அப்படின்னா ஸோ $3 billion வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனாக வந்து வார்னர் ப்ரோஸ்க்கு வந்து பே பண்ணணும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பேக் அடிக்க மாட்டான் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா சும்மா வந்து $3 billion வந்து எடுத்து கொடுத்துட்டு நான் பின்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவானா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய டவுட். ஏன் அப்படின்னா வார்னர் ப்ரோஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டுடியோ, அது கீழே மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் யாரும் அதை பார்க்கலாம், கார்ட்டில் நான் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். ஸோ பேரமௌண்ட் வந்து வார்னர் ப்ரோஸ் வாங்குறான் அப்படின்னா என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்ற வீடியோ பார்த்துடலாம். பேரமௌண்ட் வார்னர் ப்ரோஸ் 2 பேரும் சேர்ந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு பவரஸாகவே மாறிடும். என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் மூவிஸ் கொடுப்பாங்க. இந்த டிசி யூனிவர்ஸ், மிஷன் இம்பாசிபிள், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃப்ரான்ச்சைஸ் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுமே அவங்க வந்து ஒன்றா மர்ஜ் பண்ணி படங்களை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பேரமௌண்ட்டுக்கும். ஏன்னா பேரமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பெரிய ஒரு ஹிட் படங்கள் வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ அவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷனை கிரியேட் பண்ணணும் ஹாலிவுட்ல அப்படின்னு சொல்லலாம். யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ். டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் வாங்கி போட்டு வச்சிருக்கான். நெட்ஃப்ளிக்ஸும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரீமிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேரமௌண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிட்டராக வந்து வருவான் இன்கேஸ் வார்னர் ப்ரோஸை வாங்கினா அப்படின்னா. கிரியேட்டிவ் ஸ்டெபிலிட்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பேரமௌண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா பேரமௌண்ட் அண்ட் ஸ்கை டான்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கில் வந்து ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வார்னர் ப்ரோஸை வந்து பேரமௌண்ட் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களோட கண்டென்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைஸாக வந்து இவங்களோட ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொலாப் பண்ணி மர்ஜ் பண்ணி இவங்களும் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ WBயோட மூவிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்துடும். அதே மாதிரி பேரமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட்ஸில் ஒரு கிங்கான ஆளுங்க. பேரமௌண்ட் இன்கேஸ் வந்து வார்னர் ப்ரோஸை வாங்கிட்டான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரீபூட் விஷயங்களில் பல ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக WB வந்து மெயின்டைன் பண்ணல. ஸோ அதை ரீபூட் பண்ணால் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பேரமௌண்ட்டுக்கும் இருக்கும் அண்ட் வார்னர் ப்ரோஸ் ஸ்டுடியோஸ்க்குமே வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேரமௌண்ட் கிளியராக ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒரு டீல் போட்டிருக்கான். ஸோ கேஷ் பேமெண்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கேஷ் பேமெண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் வந்து போட்டிருக்கான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரமௌண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரமௌண்ட்டுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள். அதே மாதிரி பேரமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸான விஷயங்களும் சிலது இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். மைனஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து $82 billion கொடுத்து வார்னர் ப்ரோஸை வந்து வாங்குறான் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ டாப்ல இருக்கான். அவங்ககிட்ட காசு இருக்கிறது அப்படின்றதுனால அவன் ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல $82 billion கொடுத்து நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னர் ப்ரோஸை வாங்க ட்ரை பண்ணிட்டான். டீல் போயிட்டு இருக்கு. ஆனால்
இதே பேரமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அளவுக்கு அவனுங்க வந்து டாப்பில் இருக்காங்களா கேட்டிங்கன்னா இல்லை. அவங்களோட ப்ரீவியஸாக இப்போ வந்த படங்கள் என்னென்ன அப்படின்னா விரல விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் $102 பில்லியன் வந்து பேரமௌண்ட் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கு. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அதை அசால்ட்டாக அவங்க வந்து திருப்பி அதை வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அதுலேருந்து. ஸோ அதுக்கான பிளான் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா இது வந்து பேரமௌண்ட்டுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். பட் இன்கேஸ் இவங்க எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு ஒன்றுமே ப்ராப்பராக கொடுக்கல கண்டென்ட் அப்படின்னா இது ஒரு பேரமௌண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாகவே தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மைனஸான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லே ஆஃப் விஷயங்கள். அதாவது வேலை இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து போக ஆரம்பிக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரமௌண்ட்டும் வார்னர் ப்ரோஸும் இந்த 2 ஸ்டுடியோவும் ஒன்றா மெர்ஜ் ஆகும்போது ஒரு ஸ்டுடியோவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைன்றது வந்து போக ஆரம்பிக்கும். அது thousands ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் போக சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. எதனாலனா இந்த பேரமௌண்ட்டும் வார்னர் ப்ரோஸும் மெர்ஜ் ஆகிறதுனால. ஸோ இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் நடக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ். பேரமௌண்ட் வந்து வார்னர் ப்ரோஸ் வாங்கினதுக்கு அப்புறம் படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் அப்படின்னா எதில் ரிலீஸ் பண்ணுவாங்க? பேரமௌண்ட் கிட்ட இருக்கிற பேரமௌண்ட் ப்ளஸ்லையா இல்லை வார்னர் ப்ரோஸ் கிட்ட இருக்கிற HBO மேக்ஸ்லையா? இது ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்த 2 ஸ்டுடியோமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆனாலுமே இவங்க வந்து இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மையுமே மெர்ஜ் பண்ணணும். ஸோ அப்படி மெர்ஜ் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால கண்டென்ட்டை ப்ராப்பராக ஆன்லைனில் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வராது. அதே மாதிரி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸில் போய் முடியுது. இந்த 2 ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மும் மெர்ஜ் ஆச்சு அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷனோட ப்ரைஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட்டாகவே தான் ஃபீல் ஆகுது. ஸோ இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பேரமௌண்ட்டும் வார்னர் ப்ரோஸும் மெர்ஜ் ஆகுறாங்க அப்படின்னா இந்த HBO மேக்ஸோட ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிப்படும். ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரியேட்டிவ் ஃப்ரீடம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரமௌண்ட் கிட்ட போகும். ஸோ அதனால HBO மேக்ஸில் அவங்க பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏற்கப்படும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷோஸ்கள் இது பண்ணலாம் இது பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பேரமௌண்ட் கிட்ட போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த HBOட இந்த ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிவாங்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பேரமௌண்ட் வந்து வார்னர் ப்ரோஸை வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா இவங்க ப்ரீ பிளான்டாக என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி அடித்தாங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் டிஸ்னி இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப்பான காம்படிட்டராக நெக்ஸ்ட் பேரமௌண்ட் வந்துடுவான். ஸோ இது வந்து பேரமௌண்ட் கையில் தான் இருக்குது இன்கேஸ் பேரமௌண்ட் வார்னர் ப்ரோஸை வாங்கினா. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இன்கேஸ் பேரமௌண்ட் வந்து வார்னர் ப்ரோஸ் வாங்கினாங்க அப்படின்னா. ஸோ இந்த ப்ராப்ஸ் அண்ட் கான்ஸ் தாண்டி நம்ம ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரமௌண்ட் விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்கேஸ் இந்த பேரமௌண்ட் வார்னர் ப்ரோஸை வாங்கினாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் ஹவுஸாக ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த பேரமௌண்ட் இப்போ எடுக்கிற இந்த டிசிஷன் ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ரிஸ்காகவுமே பேரமௌண்ட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடத்தில் சில விஷயங்கள் வந்து பேரமௌண்ட்டும் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேசும் பொருளாக போயிட்டு இருக்கு. பேரமௌண்ட் வந்து வார்னர் ப்ரோஸோட மெர்ஜ் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் பேரமௌண்ட் வாங்கினா இதில் தான் ப்ளஸ் அண்ட் மைனஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து டீட்டெயிலிங்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு பின்னாடி ட்ரம்ப் இருக்காரு, இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கும் ஆளுங்கள் இருக்காங்க அப்படின்ற போது ஸோ இது பின்னாடி பார்த்தீங்கன்னா பல பாலிடிக்ஸும் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ட்ரம்ப்பே இறங்கி வந்து பேரமௌண்ட் வந்து வார்னர் ப்ரோஸ் வாங்குறாங்கன்னா நான் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு சைடு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி சைடுமே நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட் இல்லை, பேரமௌண்ட் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் சைடில் நிறைய இருக்குது. ஸோ இது எப்படி முடிய போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்றத யாராலுமே கெஸ் பண்ண முடியல. ஒரு பல விஷயங்கள் வந்து அடங்கி இருக்குது, ஒரு பாலிடிக்ஸே இருக்குது. ஸோ இது வெறும் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஒரு பையர் அண்ட் செல்லர் கான்செப்டே கிடையாது. இது பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்தது, அதே மாதிரி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கினா நல்லா இருக்குமா இல்லை பேரமௌண்ட் வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye Joseph, VJ, bye.